வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா கம்மிங் மேலே வரவிருக்கும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ், அதில் ஏடிஏஎஸ்சி பிஹெச்எஸ் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் இந்த ஏடிக்கான ஆன்லைன் கோச்சிங் வந்து ஸோ லாஸ்ட்டு ஜனவரி 26 அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 2 வீக்ஸ். ஸோ அதில் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா லைவ் மோடில் ஸோ எப்படி சிமிலராக ஆஃப்லைன் கிளாஸ் எடுப்போமோ அதே மாதிரி டிஸ்கஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன், அது இல்லாமல் நான் ஒவ்வொரு டாபிக் முடித்த உடனே அதுக்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரும் அப்படின்ற பற்றி நம்ம அகாடமியில் இப்போ கரண்டாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் மேட்ரிக்ஸ் தியரி, ஆக்சுவலாக நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் இந்த யூனிட் 1 த அல்ஜிப்ரா அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இதை வந்து ஆல்ரெடி நம்ம சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு 3 பார்ட்டாக நம்ம பிரித்து படிக்கணும். தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 1 பார்ட், மேட்ரிக்ஸ் தியரி 2nd பார்ட், த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 3rd பார்ட். அதில் மேட்ரிக்ஸ் தியரியில் நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் நேற்று வந்து நம்மளுடைய ஏடி அச்சீவர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வரைக்கும் நம்மளுடைய அகாடமியில் ஏஎஸ்ஐ வந்து ஒரு 20 கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் இன் ஏஎஸ்ஐ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் 1 கேண்டிடேட், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 14 கேண்டிடேட்ஸ், நம்முடைய ஏடியில் 5 கேண்டிடேட்ஸ். ஸோ டோட்டலாக இது வைக்கிறோம் நம்மளோட அகாடமியில் படித்து ஸோ 40 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏஐசிக்கு முன்னாடியும் ஸோ நம்மளோட அகாடமியில் ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ரீசெண்டாக இந்த 2.5 இயர்ஸில் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டிட்டர்மெண்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இது வெரி ஈஸி, சிம்பிள் தான். நீங்கள் டிட்டர்மெண்ட் பண்ணாவே இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தது ஐகன் வேல்யூ ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ இதுவும் வந்து எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இது டைரக்ட் வே ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறத விட இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, த சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் மெயின் டயகனல்ஸ். ஸோ அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டையும் டயகனல்ஸ் ஆட் பண்ணிங்களா -1 -1 -2. இப்போ -2 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? அப்போ இது வந்து +2, ஆப்ஷன் பி வராது. இது 8, 2 ஐகன் வேல்யூ ஆட் பண்ணும், இதுவும் வராது. இது -8, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ இருக்கு. ஸோ இப்படியே வந்து நம்ம அதாவது ஷார்ட்கட்டில் இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணலாம். த மேட்ரிக்ஸ் ஏ 4 2 1 3 6 3 4 7 2 1 0 1 த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ரோ 3 பட் காலம் வந்து 4. அப்போ இதுக்கு ஹையஸ்ட் ரேங்க் வந்து நமக்கு 3 தான். அப்போ 4 வராது. அப்போ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரோ ரெடியூஸ்ட் எக்கலான் ஃபார்மோ இல்லை ஒரு 3/3 டிட்டர்மெண்ட்டோ எடுத்திங்கன்னா ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். இதுவும் ஈஸி தான். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் பி. ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக்னாவே பி ஈக்குவல் டு -b டிரான்ஸ்போஸ் ஆர் b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -b. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஒரு டெஃபினிஷன். இது வந்து ஒன்லி ஃபார் சிமெட்ரிக் பார்ட். அப்போ இது வராது. கேட்டது ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ இது ரெண்டுமே வராது. கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பிலோ. x + y = 2, 2x + 2y = 4. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து கான்ஸ்டன்ட் வந்து நாட் ஈக்குவல். ஸோ அப்படின்னு வந்தாவே இது வந்து நோ சொல்யூஷன் தான். நீங்கள் ரோ ரெடியூஸ்ட் எக்கலான் ஃபார்ம் போட்டாலும்
ரேங்க் வந்து ரெண்டுக்கு சேமாக வராது. ஏன்னா இது ஐடென்டிக்கல். இதுக்கு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரேங்க் வந்து 1 வரும். ஐ மீன் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு 2 வரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி அப்படின்னா அதுக்கு வந்து நோ சொல்யூஷன்ஸ். ஸோ இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் மேட்ரிக்ஸ் தியரியில் சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன், ஆர்த்தோகோனல், யூனிட்டரி, ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், இப்போ கரண்டாக ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐகன் வேல்யூ, அடுத்தது ஹெய்லே ஹாமில்டன் தியரம் டீச் பண்ண போகிறோம். இது மட்டுமே நாங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி ஒரு 8 கிளாஸ் வந்து டீச் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரெக்கார்டட் வீடியோவும் நம்முடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட வெப்சைட்டில் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை டைம்ஸ் வேணுமானோ அந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அது ரிகார்டிங் டவுட்ஸ் எதனாலுமே வந்து என்கிட்ட லைவ் கிளாஸில் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் எங்களுடைய இந்த டீச்சிங் மெத்தடாலஜி. பட் இது வரைக்கும் எடுத்த கிளாஸஸ் விட இந்த டைம் ஏடிஐசி பிஹெச்எஸ் வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அது ஆல்ரெடி அட்டன் பண்ணிக்கிற கேண்டிடேட்டுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கம்ப்ளீட்லி நம்ம எப்படி வந்து ஒரு யூனிட்டில் 20 கொஸ்டின்னா அந்த 20 கொஸ்டினை எப்படி வந்து நம்ம அந்த கிராக் பண்ண முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய டார்கெட். அதில் எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு டாபிக் வைஸும் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது த ஃபாலோயிங் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் x plus y plus z equal to 3, x plus 2y plus 3z equal to 4, x plus 4y plus kz equal to 6. So will not have a unique solution for k is equal to. So இது ஒரு 3 unknowns. இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு அப்போ யூனிக் சொல்யூஷன் வரக்கூடாது. அப்போ யூனிக் சொல்யூஷன் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து அதனுடைய ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கீ. அப்போ கேவோட வேல்யூ என்னவாக இருந்தால் அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டைரக்ட்வே வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் போட்டாவே ரேங்க் வந்துடும். அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாவே அந்த கே வேல்யூ வந்துடும். ஸோ ஆப்ஷன் 6, கொஸ்டின் நம்பர் 6, ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஃபார் விச் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வில் தி மேட்ரிக்ஸ் given below become singular. இது ஒரு ஈஸி பிக்கிங் கொஸ்டின். எப்போ ஒரு மேட்ரிக்ஸ் சிங்குலர் வரும், அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ நீங்கள் இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 போட்டிங்கனாவே இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடச்சிடும். அப்போ 7க்கு வந்து ஆப்ஷன் இ. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்கியூ சிமெட்ரிக் பற்றி ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருந்தேன் கொஸ்டின் நம்பர் 4ல். ஸோ சிமெட்ரிக் என்னது, ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அது வந்து கிவன் மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வராது. ஸோ ஆப்ஷன் பி வருமா? ஸோ ஆப்ஷன் பி வந்து வரும். எப்படின்னா இது ரோ கால் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் டி வந்து வராது. ஆப்ஷன் சி வராது. ஏன்னா ஒரு ரோ ஒரு காலமாக பார்த்தீங்கன்னாவே இதில் மிஸ்மேட்ச் வருது. இதுலேயும் அதே மாதிரி தான் 2 3 4 3 3 மைனஸ் மிஸ். அப்போ 8க்கு வந்து ஆப்ஷன் பி அலோன் கரெக்ட். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வித்தவுட் பென் பேப்பரில் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். த ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக்கோட டயகனல் எலிமெண்ட் வந்து 0 இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் ஆப்ஷன் ஏவும் சி எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் பி ஆர் சி. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் எழுதணும். ஏ மைனஸ் எட். எனக்கு இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட். அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இது ஒரே ஒரு ஸ்டெப்பில் போடக்கூடிய கொஸ்டின். ஒரு 1 மினிட்டில் போடணும். இதுவும் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். A is a skew symmetric matrix. Then A square கண்டிப்பாக நல் கிடையாது, கண்டிப்பாக யூனிட்டரி வராது. அதை ஸ்கொயர் பண்ண இது ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ்டு கொஸ்டின்.
த டிஇ சிமெண்ட். ஸோ இது மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட். இது மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் அசைன்மெண்ட் மாதிரி கொடுங்க சார். அதுக்கேற்ற மாதிரி இன்பிட்வீன் பீரியடில் நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி தான் எங்களுடைய கேண்டிடேட்ஸ்க்கு ஆல்ரெடி இப்போ ஏடி ஏஐசி பிஹெச்எஸ் பேசுகிற படிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பேரலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபர்ட்டி தியரியும் கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். வித்தின் 1 வீக்கில் எக்கனாமிக்ஸ் கிளாஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாக அந்த 3 மேஜருமே கவர் ஆகிடும். எங்களுடைய மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, ஸோ எங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண வைக்கும். எங்களுடைய அகாடமியோட மோட்டோவே கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஸ்மார்ட் ஒர்க் அண்டு சக்ஸஸ். இதுதான் ஒரு மோட்டோவாக கொண்டு போயிட்டுருக்கோம், நம்முடைய மெயின் எய்ம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஏடியில் 5 கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, ஸ்டேட் 5th, ஸ்டேட் 8th அண்ட் 12th நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் பர்டிகுலராக சொல்ல போனால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் யாரெல்லாம் டஃப்பான கொஸ்டின் பேப்பர் சொன்னாங்களோ அந்த மேஜராக நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இனி வர எஸ்ஐ பிஹெச்எஸ் ரிசல்ட் இந்த மந்தில் எதிர்பார்க்குறோம். எப்போ வேணுமாலும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் ஃப்ரம் டிஎன்பிசி. இந்த மந்தில் அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்த்துரும். அதுலேயும் நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ வர ஏடி ஏஐசி பிஹெச்எஸ் வந்து நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணி வராங்களோ அவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அச்சீவ் பண்ண வைக்க வேண்டியது எங்கள் டார்கெட். அதனால் உங்களுக்கு இந்த ஏடி ஏஐசி பிஹெச், ஏன்னா இந்த 3 போஸ்ட்டுக்கு ஒரே சிலபஸ். நீங்கள் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சோன்னா வரப்போகிற எந்த ஒரு எக்ஸாம்லையும் நம்ம கிளியர் பண்ணி நம்மளால் அதோட ஒரே ஒரு மெயின் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய அகாடமியை ஃபாலோ பண்ணி நாங்கள் என்ன கைட் பண்ணுறோமோ அந்த பாத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ்ன்றது வெரி நிகழும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்காக, ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க, என்ன கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டே இருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அகாடமி வெப்சைட் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் மை கோர்சஸில் இந்த கோர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துட்டேன். இதுக்கான மெட்டீரியல் டெமோவும் நான் போட்டிருக்கேன். அந்த டெமோ வீடியோவை அதை நான் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் நாங்கள் எல்லாமே வந்து நம்மளோட அகாடமி பொறுத்திருக்கிறோம். நம்ம சேனலில் ஓப்பனாகவே நாங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம். அதனால் இதில் உங்களுக்கு எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.